அந்த வார்த்தையை இனிமே உபயோகப்படுத்தாத வார்த்தையா? அன்பார்லிமெண்டரி வேர்டாது? ஆமா சார். என்ன வேர்டு? எந்த வார்த்தையை எப்படி எடுத்து டிக்ஷனரியில இருந்து எடுத்துட வேண்டியதானே அந்த வார்த்தையை? ஏன் வச்சிருக்கீங்க? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்ப இன்னைக்கு அந்த வார்த்தைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? அப்ப இப்படியெல்லாம் பேசினா ஒரு குடும்ப பெண் இப்படி பேசுவாளா? ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்க அலோவ் பண்ணுவாங்களா? ஒவ்வொரு ஃபேமிலி அலோவ் பண்ணுமா? எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, சமூக சீரழிவை இந்த நடிகர் விஜய் இன்றைக்கு வந்து சமூகத்தில் பரப்பிட்டு இருக்காரு. கண்டிக்காம என்ஜாய் பண்ற நீ. இன்னைக்கு உனக்கு எங்க போச்சுப்பா தம்பி? ஏன்னா நீ சங்கீதாவுக்கு, உன் மனைவி சங்கீதாவுக்கு இழைத்த அநீதியை அவர்கள் வந்து இன்னைக்கு டைவர்ஸ் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. நீ வந்து ஒரு நடிகையோட சுத்துறேன்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா வந்து ஒரு டீசெண்டாக பிஹேவ் பண்ணியிருக்கு, நடிகையின் பேரை கூட குறிப்பிடாம. அடுத்த வாரமே நீ அதே நடிகையை கூட்டிட்டு ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போகிற, பொண்ணு புது மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு, அப்போ எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை நீ வந்து ரசிகர்களுக்கு, உன் தொண்டர்களுக்கு நீ வந்து சொல்லி காமிக்கிற? எப்படிப்பட்ட ஆணவம், அகங்காரம் நீ! இதை கேள்வி கேட்டால் நீ வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி என்னையே நீ வந்து குற்றச்சாட்டு சொல்லுவியா? நீ நான் அரசியல் ரீதியாக உன் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியல, உன்னால் பேசுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை, உனக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை. உன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு வந்து யாருக்கும் அதை பற்றி அரசியல் ரீதியாக என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முடியலை. நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு வந்து நீ வந்து போய் சொல்கிற, என்னமோ எல்லா பெண்களையும் நான் இழிவுபடுத்திட்டேன்னு. ஒன்னே சேவ் பண்ணுறதுக்காக நீ என்னமோ வந்து நீ எப்படிப்பட்ட ஆள்?